ஜெபம் செய்வோம். நல்லாண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் செய்கிற தவறுகளையும் அதன் மூலமாக நீர் அவர்களுக்கு கொடுத்த தண்டனைகளையும் நாங்கள் அறிந்து கொண்டு நாங்கள் ஆண்டவரே இந்த தவறுகளை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் செய்யாதபடி இருக்க இந்த கிருபைகளை எங்களுக்கு தொடர்ந்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற தவறுகளை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த தவறுகள் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் இவைகளெல்லாம் இந்த நாளிலே கலைந்து போட்டு நாங்கள் இன்னும் பரிசுத்தமடைய எங்கள் உதவி செய்யும். இந்த நாளிலும் இந்த வார்த்தை எங்களோடு பேசட்டும். இயேசு மூலம் கேட்கிறோம் நண்பர்கள் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் முழுவதாக ஒவ்வொரு நாளும் தவறுகளும் தண்டனைகளும் எங்கள் தலைப்பிலே நாம் வேதத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். கர்த்தர் இந்த நாட்களை நமக்கு கிருபையாக தந்திருக்கிறார். ஆதி மனிதன் ஆதாம் ஏவாள் பண்ணின அந்த தவறுகளை ஆரம்பித்து நேற்றைய தினத்திலே கோரா எதிர்த்து பேசின அந்த பாவத்தை குறித்தும் அதனால் அவனுக்கு ஆண்டவர் அளித்த அந்த தண்டனை குறித்து கடந்த நாட்களிலே நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம். கோராவும் குடும்பத்தின் மக்களும் பூமி பிளந்து அவர்கள் குடும்பமாக அவர்கள் மரணம் அடைந்தார்கள் என்று சொல்லி நகரத்திலே நாம் வாசிக்கின்றோம். இன்றைக்கு ஆகாப் ராஜா என்கிற ஒரு மனிதனுடைய இந்த தவறுகளை நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களை ஏமாற்றி நாம் ஒரு நல்லவர்களை போல ஒரு வேஷமிட்டு நாம் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பார்வையிலும் பிசாசுடைய பார்வையிலும் ஒரு மனிதனும் தப்பிக்கவே முடியாது. ஆனா மற்றவர்களிடத்திலே நாம் என்ன பண்றோம்? ஒரு வேஷம் போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நல்லவர்களை போல. ஆனா நாம் வெளியே காட்டுவதிலே காட்டிலும் நம்முடைய உள்ளான இருதயம் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பசுந்தோல் போர்த்திய புலி சொல்வாங்கல்ல, அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன பண்றோம்? இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே மற்றவர்கள் நம்மை பார்த்து சொல்லலாம், நல்ல ஒரு மனிதன், தேவனுடைய மனிதன், பக்தியானவன் என்று சொல்லலாம். ஆனா ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்வாரா? அதுதான் கேள்வி. உலகத்தை நாம் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். எல்லாரும் கிடையாது, ஒரு சிலர். நம்முடைய வாழ்க்கையில ஆராய்ச்சி பார்க்க வேண்டும். இந்த உலகத்திலே நாம் தேவனுக்கு பிரியமாக வாழ்வதுதான் தேவனுடைய திட்டம். அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு புறா கூட்டம், புறா கூட்டத்திலே நிறைய புறாக்கள் உண்டு. அதை அந்த ஒரு புறாவுடைய எஜமான் அதை அழகாக அதை வளர்த்துக் கொண்டு வருகிறார். ஒரு நாள் ஒரு காகம் போய்கொண்டிருக்கும் போது ஒரு மாவுல விழுந்து விட்டது. வெள்ளை மாவுல விழுந்து விட்டது. புட்டு மாவுன்னு வச்சுக்கலேன், வெள்ளை மாவுல விழுந்துருச்சு. விழுந்தவனே அதை என்ன பண்ணிச்சு, பறந்து வரும்போது அந்த புறா கூட்டம் இருந்தது. உடனே அதை யோசிச்சுட்டு, புறா கூட்டமும் வெள்ளையா இருக்குது, நானும் வெள்ளையா இருக்கிறேன் சொல்லி அந்த புறா கூட்டத்துல என்ன பண்ணுச்சு, இந்த காகம் போய் சேர்ந்துருச்சு. இந்த எஜமான் உணவு அளிக்கும் போது இவனுக்கு திடீர்னு கொஞ்ச நாளாவே அது வேஷத்திலேயே இருக்குது. ஆனா இவனுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா புறாக்கள் ரொம்ப மெதுவா சாப்பிடும், ஆனா காகம் அப்படி கிடையாது, கடை சாப்பிடும். அப்போ இவன் போடுற அந்த உணவு சீக்கிரமாக தீர்ந்து விடுகிறதை அவன் யோசிக்கிறான். அப்போ இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவன் கண்டுபிடிக்க முடியல. இப்படி ஒரு 2-3 நாள் போனது. ஒரு நாள் திடீர்னு என்ன ஆச்சு, நல்ல மழை பெய்யுது. நல்ல சோறு மழை பெஞ்ச உடனே புறாக்கள்லாம் அப்படியே அங்க அப்படியே நின்னுது. அதுக்கு நடுவுல இந்த காக்கானுடைய அந்த மாவு என்னாச்சு, கரைஞ்சு போச்சு. அப்போ தனியா தெரியுது என்னது, காக்கா. அப்போ இவன் கொஞ்சம் ஆஹா, இவன் பண்ண வேலை தானே, இவன் உள்ள புரிஞ்சுட்டான்னு சொல்லி என்ன பண்றாரு, நல்ல கொம்பெடுத்து நேரா காக்காவை அடிச்சு துரத்தி விட்டார். இது சுகம் கண்டுடுச்சு. ஏன்னா கஷ்டப்படாம திருடாம ஓசிலே சாப்பாடு கிடைச்சது இவ்வளவு நாள். இது யோசிச்சு மீண்டும் நம்ம அந்த புறா கூட்டத்துல போய் இருந்துட்டோம்னா நமக்கு எவ்வளவு நல்லா இருக்கும்ல, நல்லா சாப்பிட்டு இருக்கலாமே அப்படின்னு நினைச்சது. யோசிச்சுட்டே இருக்கும்போது என்ன யோசிச்சுது, மாவுதான் பூசிட்டு போனா மழை வரும், போயிடும், பேசாம பெயிண்ட் எடுத்து பூசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வெள்ளை பெயிண்ட் எடுத்து தான் உடம்புக்குள்ளா பூசிக்கிட்டு மீண்டும் அந்த புறா கூட்டத்துல போய் காக்காவை உட்காருச்சு. மறுபடியும் ஒரு சாப்பாடு போடுற மறுபடியும் ஒரு டவுட் வந்துருச்சு, என்னன்னா இது சாப்பாடு நிறைய போகுது அப்படின்னு சொல்லி அப்ப அவன் நினைக்கிறான், அப்போ பேசாம மழை இப்ப போயிடமா இல்ல, நம்ம தண்ணி அடிச்சு பார்த்துடலாம் அப்படின்ட்டு அந்த புறா கூட்டத்துல ஃபுல்லா அவன் தண்ணி அடிக்கிறான். ஆனா இங்கதான் என்ன உச்சாரம் என்ன பண்ணிட்டாங்க, பெயிண்ட் அடிச்சுட்டாங்க. பெயிண்ட் எப்படி தண்ணியில கரையும், கரையில. அப்போ நினைச்சுட்டான், ஐயோ அப்ப இல்லையா, இல்லையே ஏதோ ஒரு விஷயம் இருக்குத
அப்போ அந்த காக்கா மறுபடியும் வந்திருக்கு, ஆனா கண்டுபிடிக்கணும். ஆனா நிறைய புறா அவனால கண்டுபிடிக்க முடியல. அப்போ ஒண்ணு பண்ணா, அவன் என்ன பண்ணா, செத்த எலியை கொண்டு வந்தான். செத்த எலியை கொண்டு வந்து அந்த புறாவுக்கு நடுவில் என்ன பண்ணான், தூக்கி வீசி எரிஞ்சான். அந்த எலி விழுந்த உடனே ஒரு புறா கூட அங்க இல்ல. என்ன ஆச்சு, எல்லாம் பறந்துச்சு. ஆனா இந்த வெள்ளையா இருந்த காக்கா மட்டும் என்ன ஆச்சு, அப்படியே ஏன் தெரியுமா, அதுக்கு பிடிச்ச உணவு என்ன தெரியுமா, எலிதான். உடனே வந்து என்ன பண்ணுச்சு, அந்த எலிய கொத்தி 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 சாப்பிட ஆரம்பிச்சு. அப்போ வேடம் கொத்திக்கிட்டு, ஆஹா இவரு தான் வேஷம் போட்டு இங்க வந்திருக்கிறார் சொல்லி என்ன பண்ணா, மறுபடியும் அங்க வந்து அடிச்சு அந்த காகத்தை அவன் கொன்று போட்டான் என்று வாசிக்கிறோம். இன்னைக்கு நாம அப்படிதான், இந்த காகத்தை மாதிரி தான் நம்ம ஏமாத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒரு நாள் தண்டையில இருந்து தப்பிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் இதன் மூலமாக நமக்கு தருகிற காரியம், நாம் தேவனுக்கு நாம் நேர்மையானவர்களாக இருக்கணும், தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்கணும், தேவனுக்கு பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். அதற்காக தான் இந்த வேதாராய்ச்சி. ஒவ்வொரு மனிதனுடைய தவறுகளை ஆராயும் போது இந்த தவறுகள் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தால் நான் இனிமேல் இதை செய்யக்கூடாது, அதுதான் நம்முடைய தீர்மானமாக இருக்க வேண்டும். சரி, செய்திக்குள்ள வருவோம். ஆகாப் என்கிற ராஜா இஸ்ரவேலினுடைய ஒரு ராஜா. இஸ்ரவேலிலே நிறைய ராஜாக்கள் இருந்தார்கள். சாலமோனுக்கு பிறகு யெரொபெயாம் ரெகொபெயாம் என்று சொல்லி, யெரொபெயாம் என்று சொல்லி இரண்டு தேசங்களாக பிரிந்து, ஒரு தேசம் யூதாவின் ராஜாவாக, ஒன்னு இஸ்ரவேல் ராஜாக்களாக அவர்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த ஆகாப் என்கிற ராஜா இஸ்ரவேலில் இருக்கிற சமாரியாவினுடைய அங்க ஒரு தேசத்துல ராஜாவாக இருக்கிறதாக 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 29, 30 நாம் வாசிக்கிறோம். அவன் 22 வருஷங்கள் ஆட்சி செய்கிறான் சமாரியாவில். ஆனா வேதம் அவனை குறித்து என்ன சொல்லுகிறது, 30ஆம் வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 16:30. தனக்கு முன்னிருந்த எல்லாரையும் பார்க்கிலும் நல்ல ராஜா கிடையாது. இஸ்ரவேல் ராஜாவாகிய ஆகாப் வேதம் சொல்கிறது, அவன் என்ன செய்தானா, கர்த்தரின் பார்வைக்கு. அதுக்கு முன்னாடி அந்த வார்த்தை பாத்தீங்களா, இதுவரைக்கும் இருந்த ராஜாக்களை பார்க்கிலும் மோசமான ஒரு ராஜா யாரு, ஆமா. ஆனா அதோடு இல்லைங்க, ஆகாபுக்கு ஒரு துணைவி கிடைச்சாங்க, மனைவி கிடைச்சாங்க. அவ பேர் என்னது, யேசபேல். அவ ஆகாபுக்கும் மேல. எப்படி, ஒரு வீட்டுல ஒண்ணு பயங்கரமா இருந்தாலே நம்மளால சமாளிக்க முடியாது. ஒண்ணு அதாவது ஜாடி கேட்ட மூடின்னு சொல்லுவாங்க, அதுதான் ஆகாபுக்கு ஏற்ற யேசபேல். ஆமா, வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. அந்த யேசபேல் ரொம்ப ஒரு கொடூர குணமுடையவள் என்று சொல்லி யேசபேலை குறித்து நாங்க சொல்லுகிறத பார்க்கிறோம். கணவன் ஆகாபை அவனை காட்டிலும் கொடூர குணமுடையவளாக இருக்கிறதை பார்க்கிறோம். சரி, இது இவங்களுடைய நிலை. இப்போ ஒரு சம்பவம் நடக்கிறது. எலியா தீர்க்கதரிசி ஆகாபை பார்க்க ஆண்டவர் அனுப்புகிறார். ஏன்னா இவர் நிறைய தவறுகள் செய்யறதுனால ஆண்டவர் அந்த தேசத்திலே பஞ்சத்தை அனுப்பும்படியாக எலியாவை அங்கே அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா அங்க என்ன சம்பவம் நடக்கிறது, இந்த எலியா தீர்க்க ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா இந்த யேசபேல் என்பவள் தேவனுடைய கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை நிறைய பேர் கொன்று போட்டவள் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்பேற்பட்ட அவள் எலியாவை கூட ஒரு நிலையிலே கொண்டு போட வேண்டும் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிற நிலையில இவர் அங்கே செல்லுகிறார். அப்ப ஆகாபை பார்த்து செல்லும் போது ஆகாப் சொல்றாரு, உனக்கு 1 வருஷம் ரொம்ப பஞ்சம் வரப்போகுது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். சொன்னோடனே அதை அவன் நம்ப மாட்டான். அப்ப என்ன சொல்றாரு, இவர் ஒரு சவால் விடுறார். யாரு, எலியா தீர்க்கதரிசி சவால் விடுறார். என்னது, உன்னுடைய தீர்க்கதரிசிகள், பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை கூப்பிடு, நானும் வரேன், ஒரு டெஸ்ட் வைப்போம், யாருடைய தெய்வம் உண்மையான தெய்வம், இது நடக்குமா நடக்காதது பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி. இது எதுல வருகிறது, 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் நீங்க திருப்பிக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல அங்க இருந்து அந்த 9ஆம் வசனத்தை வாசிங்க. இல்ல 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போதும்
2 காளைகளை எங்களுக்கு கொண்டு வரட்டும். ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு சந்து சந்தாக துண்டித்து நான் மற்ற காளையை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் ஒரு போட்டி ஒன்று வைக்கிறாங்க. இது தெரிஞ்சாதான் நம்ம அடுத்த கதைக்குள்ள போக முடியும். ஏன்னா ஒரு போட்டி எப்படின்னா, 2 காளையை எடுத்துட்டு வாங்க, நீங்க ஒரு காளையை வெட்டுங்க, துண்டு துண்டா வெட்டுங்க, வெட்டி என்ன பண்ணுங்க, விறகு மேல வச்சிருங்க. ஆனா நெருப்பு பத்த வைக்க கூடாது. நீங்க உங்க தெய்வத்தை கூப்பிடுங்க. நானும் என்ன பண்றேன், நானும் விறகு அடுக்கி வைக்கிறேன், நானும் தெய்வத்தை கூப்பிடுறேன். யார் தெய்வம் அக்னி அனுப்பி இந்த மாமிசத்தை பற்றி பச்சிக்குதோ அவங்க தான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி ஒரு போட்டி மாதிரி அங்க வைக்கிறாங்க. அங்க இப்ப ஒரு ஆளு யாரு, எலியா. அங்க எத்தனை பேர் தெரியுமா, 450 பேர் வந்தாங்க. 450 தீர்க்கதரிசி வராங்க. வீட்டுல போய் படிச்சு பாருங்க. 450 தீர்க்கதரிசிகள் எல்லாம் கூப்பிடுறாங்க, பாகாலுடைய தேவனை எல்லாம் ரெடி பண்ணிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் அவர்தான் ரெடி பண்றாங்க, வாங்க வாங்கன்றாங்க. ஒண்ணு வரல. அப்போ 29 வசனத்தை வாசிக்கிறோம். மத்தியான வேலை சென்ற பின்பு அந்திபலி செலுத்தும் நேரமட்டாக சன்னதம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை. மறு உத்தரவு கொண்டிருப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. எலியா கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என்னப்பா உங்க தெய்வங்களுக்கு எல்லாம் என்ன காது கேட்கலையா, நீங்க கூப்பிடுறது கேட்கலையா அப்படின்னு சொல்லி இவன் என்ன பண்றான் தெரியுமா, உங்களுக்கு கேட்கல, இப்ப நான் பண்றேன் பாரு சொல்லி வெட்டி அடுக்கி வச்சு என்ன பண்றான் தெரியுமாங்க. இவங்க எல்லாம் விறகு எப்படி விறகு இருக்குது, காய்ந்த விறகு. இப்ப என்ன பண்றான், தண்ணீரை ஊற்ற சொல்றான். எவ்வளவு தைரியம் பாருங்க. தண்ணீரை ஊற்றுறான், வாய்க்கால் கட்டி தண்ணீரை ஊத்துறாங்க. அப்படியே ஃபுல்லா தண்ணீரை நினைச்சிட்டாங்க. இப்ப உண்மையான நெருப்பு வந்தா கூட இல்லையாது. ஆனா இவ என்ன பண்றான், ஆண்டவரை அவன் கூப்பிடுறான். என்ன நடந்தது தெரியுமா, 38 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தரிடமிருந்து அக்கினி இறங்கி இந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் தண்ணீரையும் நக்கி போட்டுச்சு. எவ்வளவு ஒரு வைராக்கியமான ஒரு மனிதர் யாரு, எலியா. பாருங்க, கல்ல கூட விடலங்க, அவ்வளவு பவரான அக்கினி ஆண்டவர் அனுப்பினார். கல்லு மண்ணு அந்த இடம் தண்ணி, ஒரு தண்ணி இருந்த இடமே இல்லை. அப்ப ஜனங்கள் பார்க்கிறாங்க. பாகாலுடைய அந்த தீர்க்கதரிசிகள் 450 பேரு என்னடா இது இப்படி நடந்துச்சுன்னு யோசிக்கிறாங்க. ஆனா ஜனங்கள் ஆண்டவர் தான், கர்த்தர் தான் தெய்வம் என்பதை அவங்க ஏற்றுக்கொண்டார்கள். அப்பதான் 39 வசனத்தை வாசிக்கிறோம். ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று அவர் சொன்னதை பார்க்க. இது நடந்தது. இந்த செய்தி அது நடந்த பிறகு எலியா ஒரு காரியத்தை பண்ணார். என்ன பண்ண தெரியுமா, அங்கே வந்த 450 பேரை இவர் என்ன பண்ணாரு, வெட்டி போட்டார். யாரு, எலியா. இது ஆண்டவர் சொல்லிதான் இதெல்லாம் நடக்குது, அவரா செய்யறது இல்ல, வெட்டி போட்டுட்டார். இந்த விஷயம் என்னது, இங்க 19 வாசிங்க. ஆகாப் ரொம்ப நல்லவன், எதையும் கொண்டாடிட்டு என்ன பண்ண மாட்டான், மறைக்க மாட்டான். இன்னைக்கு நம்ம தான் அப்படி இல்லை, சொல்றதுதான் சொல்லுவோம், சிலத சொல்ல மாட்டோம். ஆனா இவன் போய் சொல்லிட்டான், இதெல்லாம் நடந்துச்சு. ஏசபேல் ஏற்கனவே ரொம்ப நல்லவா, அவளுக்கு இன்னும் எலியாவும் என்ன ஆயிடுச்சு, கோபம் அதிகமாக வருது. இது ஒரு கதை. இன்னொரு கதை என்ன நடக்குது, வாசிக்க கேட்ட 21ஆம் அதிகாரத்துல இந்த இஸ்ரவேல்ல நாபோத் என்கிற ஒரு மனிதன் இருக்கிறான். நாபோத் வந்து தேவனுடைய மனிதன். அவனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருக்கு. இந்த திராட்சை தோட்டம் அரண்மனைக்கு பக்கத்துல இருக்கு. அப்ப இந்த ஆகாபுக்கு வந்து இந்த திராட்சை தோட்டத்து மேல ரொம்ப கண்ணு. அப்ப ஒரு நாள் ராஜா என்ன பண்றாரு, நாபோத்துக்கு போய் கேட்கிறாரு, இந்த திராட்சை தோட்டத்தை என்ன பண்ணிட்டோம், எனக்கு கொடுத்த நிஸ்மா கொடுக்க வேணும், நான் என்ன பண்றேன், அதற்கான கிரயத்தை அதிகமா கூட கொடுக்கிறேன், ஆனா எனக்கு என்ன வேணும், உன் திராட்சை தோட்டம் வேணும். அப்படி இல்லையா, ஆப்ஷன் கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு, இதே விட நல்ல ஒரு திராட்சை தோட்டத்தை வேற ஒரு இடத்துல நான் கொடுக்கிறேன். இந்த அவரு ராஜாவுடைய என்ன வேணும் சரியா இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஆனா சொந்தக்காரனுடைய விருப்பம் ஒண்ணு இருக்குல்ல, அவன் என்ன சொல்றான், இது என் பூர்வீகமாக நான் போற்றி வருகிற இடம், இதை நான் என்ன பண்ண மாட்டேன், தரமாட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஆனா இந்த விஷயம் ஆகாவுடைய மனசு என்னன்னா, நான் ராஜா, எனக்கே இவன் என்ன பண்றான்,
தரமாட்டேன்னு சொல்றானே அப்படின்னு சொல்லி சோகத்தோட எங்க போறான்? வீட்டுல போய் சில நேரத்துல நமக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா மூஞ்சை என்ன பண்ணுவோம்? திருப்பி வச்சுப்போம்ல. அப்படிதான் சொல்லுது, அவன் முகத்தை திருப்பி வைத்தான். படிக்கும்போது பாத்தீங்களா? அப்ப திருப்பி கொண்டான். அதான் சோகமா இருக்கிற முகத்தை அப்படியே வச்சிருக்கிற. அப்போ ஏசு பேர் வராங்க, என்னங்க உங்களுக்கு பிரச்சனை, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு நடந்தது சொல்றாங்க. லாபத்துல போனேன். அப்போ அவளுக்கு கோபம் வரும். ஒரு ராஜா, நீ ராஜா, நீ கேட்டு அவன் கொடுக்காம இருக்கிறானா? ஆமா, நீ கவலைப்படாதீங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க, இந்த திராட்சை தோட்டத்தை நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன். யாரு என்ன சொல்லிருக்கணும்? வேணாங்க, தப்புங்க. இன்னைக்கு இடத்துக்காக என்ன சண்டை யோசிச்சு பாருங்கல்ல. கொஞ்சம் இடத்துக்காக சொந்தங்கள் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. இதான் நடக்குது. இவ என்ன சொல்லிருக்கணும்? வேணாங்க, நம்ம வேற ஒரு திராட்சை தோட்டம் பார்ப்போம், அவன் வேணான்ற, அவங்க ரொம்ப வருஷமா வச்சிருக்கிறாங்க அப்படிதானே சொல்லியிருக்கணும். நல்ல மனைவியா தான் அதான் சொல்லியிருக்கணும். இவன் தான் ஆகாப்பை காட்டிலும் மோசமானவளாச்சே, எப்ப காத்திருக்கிறவளாச்சே. அப்ப என்ன நடக்குது? என்ன ஒரு பொய்யான ஒரு நிர்பந்தத்தை எழுதி நாபோத்தை என்ன பண்றாங்க? வஞ்சகமாக சதி செய்து அவனை கொன்று போடுகிறதை நாம் பார்க்கிறோம். இது நீங்கள் பார்க்கும்போது 11ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் பட்டணத்திலே குடியிருக்கிற மூப்பரும் பெரியோருமாகிய அவன் பட்டணத்து மனுஷர் இஸ்ரவேல் தங்களுக்கு அனுப்பின நிருபங்களில் எழுதி கட்டளை இருந்தபடியே செய்தார்கள். என்ன நடத்தினாங்க? கடைசியில அங்க அவர்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன்னே நிறுத்தினார்கள். வந்து என்ன பண்ணாங்க? அவனை கல்லறிந்து கொன்றார்கள் என்று வாசிக்கிறோம். அந்த இடத்திலேயே அவனை கல்லறிந்து கொன்று அந்த திராட்சை தோட்டத்தை இவர்கள் அபகரித்துக் கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். இந்த சம்பவங்கள் தான் நடந்ததுனால இந்த ஆகாபுடைய வாழ்க்கையில அவன் என்னென்ன தவறுகளை செய்தான் என்று சொல்லி இப்பொழுது நான் பார்த்து இந்த தவறுகளுக்கு கர்த்தர் இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தார் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். தவறுகளை செய்யும் போது தண்டனைகளும் உண்டு என்பதை நம்ம மனதிலே வைத்தால் நாம் என்ன செய்ய மாட்டோம்? தவறு செய்ய மாட்டோம். நீங்க நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க, பிள்ளைங்க ஒரு தவறு செய்யும் போது அதை நீங்க கண்டு காணாம விட்டுட்டீங்கன்னா அந்த தவறு என்ன பண்ணும்? பெருசாகிட்டே போகும். நீங்க பாருங்களேன், அதே நீங்க பிள்ளைங்களுடைய அந்த பாசத்தை கொஞ்சம் தூரம் வச்சுக்கிட்டு அவங்களை நீங்க கண்டிச்சு நீங்க அதை செய்யறது தப்புன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா செய்கிற அந்த தவறு என்ன ஆகும்? குறையும். அட்லீஸ்ட் குறைவா செய்யும். ஆனா நீங்க கண்டுக்காம அப்ப ஆண்டவர் எப்படி தம்முடைய பிள்ளைகள் இருக்குவாரா? அப்ப ஆண்டவர் தவறுகள் செய்யும் போது தண்டிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இங்க இந்த ஆகாபுடைய தவறுகள் என்ன? முதல்ல அவன் தவறு என்ன தெரியுமா? தவறான தெரிந்தெடுப்பு. தன்னுடைய மனைவியை அவன் தெரிந்தெடுத்தது தவறாக இருக்கு. எவ்வளவு பேர் இருந்தாங்க. அவன் யார கல்யாணம் பண்ணான்? இயேசபேல் என்கிற ஒரு கொடூரமான குணம் படைத்தவளை அவன் மனைவியாக அவன் ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இவளுடைய குணம் என்ன தெரியுங்களா? வாசிங்க 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ரொம்ப நல்ல பாபா. 1 ராஜாக்கள் 18:13 வாசிங்க. இது உபதியா என்கிற ஆகாபுடைய வேலைக்காரன் உபதியா என்கிற ஒரு மனிதன் எலியாவிட்டு சொல்றார். என்ன சொல்றாரு? இந்த இயேசபேல் இருக்காங்களே எஜமானியம்மா, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை அவன் என்ன பண்ணான்? கொன்று போடுகிற போது வாசிக்கிறோம். அப்போ அநேக பேரை கொன்று போட்டவள், ஆண்டுடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டவள் யாரு? இந்த இயேசபேல். அப்போ இவங்க அப்போ உபதியா என்ன பண்ணிருக்காரு? நிறைய தீர்க்கதரிசிகளை காப்பாத்திருக்காரு. ஏன்னா உபதியா என்கிறவர் அந்த கூட்டத்துல இருந்தாலும் யாருடைய பிள்ளையா இருக்கிறாங்க? ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறாங்க. ஆண்டவர் எப்பவுமே ஒவ்வொரு பொல்லாத கூட்டத்துல ஒரு நல்ல ஆண்டவர் வச்சிருப்பாரு. ஏன்னா அங்க ஒரு சிலரை காப்பாற்றுவதற்காக, ஒரு சில காரியங்களை செயல்படுத்துவதற்காக ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை தருவாங்க. அப்போ இந்த காரியங்கள் இப்பேற்பட்ட ஒரு பெண்ணை தான் இவர் ஆகாப் என்ன பண்ணுகிறார்? மனைவியாக அவர் தெரிந்து கொண்டார் என்று வாசிக்கிறோம். நம்மளுடைய தெரிந்தெடுப்பு ரொம்ப முக்கியங்க. நம்ம பிள்ளைக்கு ஒரு மகளை பார்க்கிறோம், இல்ல மகளுக்கு ஒரு மகனை பார்க்கிறோம், மருமகனை பார்க்கிறோம். நம்மளுடைய தெரிந்தெடுப்பு நம்ம சரியா இருக்கு. அடிக்கடி இந்த வார்த்தை சொல்லிட்டு நம்முடைய ஆணுடைய பிள்ளைகள் மற்ற மதத்தை நாம் ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ள அந்த பிள்ளைகளை பிரவேசிக்க வைக்கும் போது
அது ஒரு விருப்பப்பட்டுட்டாங்க, காதலிச்சுட்டாங்க இப்படிலாம் சொல்லி நம்ம செய்யும் போது அந்த குடும்பங்களிலே பல பிரச்சனைகள் வருகிறத பார்க்கிறோம். அது எனக்கு தெரிஞ்சு 99% அது ஒரு ப்ராப்ளமாவே தான் இருக்குது. ஏதோ ஒண்ணுதான் என்ன சொல்லுவாங்க, அந்த பெண்ணை நான் ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்துடுவேன், அந்த பையனை நான் ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்துடுவேன். ஆண்டவர் ஒருபோதும் அதை விரும்புறது இல்லைங்க. ஏன்னா அது கடினமான ஒரு காரியம், அது நடக்காது. இப்ப நம்மளுடைய தெரிந்தெடுப்பு ரொம்ப முக்கியமா இருக்கும். பையன் விரும்புறான், பொண்ணு விரும்புறான்னு சொல்லி எதையோ ஒண்ணு நம்ம செய்ய முடியாது. இப்ப ஆண்டவர்கிட்ட இதற்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அதனால இந்த தவறான தெரிந்தெடுப்பு ஆகாபுடைய வாழ்க்கையில் அவன் செய்ததுனால அவன் நிறைய பாவங்களை அவன் செய்தார் என்று வாசிக்கிறோம். இரண்டாவது, இஸ்ரவேலுடைய ராஜா இவன், தேவனை ஆராதிக்கக்கூடியவன், பொல்லாப்பை செய்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. அந்த பொல்லாப்புக்கு முதல் காரணம் என்ன தெரியுங்களா? அவன் விக்கிரக பாகால்களை அவன் சேவித்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பாகாலுடைய இந்த ராஜாக்கள்லாம் இதைதான் செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். ஒவ்வொரு ராஜாக்களையும் இந்த விக்கிரக ஆராதனை தவறாமல் வந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா அந்த நாட்களிலே அது சரளமாக இருந்தது. ஏதாவது ஒண்ணா உடனே ஒரு பாகால்கள் மற்ற தெய்வங்களை மேடை கட்டி அதை வணங்கி அதை கும்பிட்டு அப்புறம் ஆண்டவர் தண்டிப்பாரு, உடனே கீழே விழுந்து மன்னிப்பு கேட்டு மறுபடியும் அதை பிரச்சனை. இது இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த அந்த காரியத்தை தான் ராஜாக்கள் செய்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு நம்மளும் அதே தான் செய்து கொண்டிருக்கிறோம். தேவன் விரும்பாத காரியத்தை நாம் ஒருபோதும் செய்யக்கூடாது. 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 31 வாசிங்க. 16:31. 16:31. அடுத்த வசனம், அங்க இயேசுவேலை அவன் விவாகம் பண்ணது மாத்திரம் இல்லாம அவங்க தெய்வத்தை பாகால்களையும் அவன் என்ன பண்ணா சேவித்து பணிந்து கொண்டு கோவிலில் கட்டி கோவிலுக்கு பலிபீடத்தையும் அவன் என்ன பண்றான். அப்ப இவ்வளவு பாவத்தை செய்யற ஆகாப்ப ஆண்டவர் விடுவாரா? இல்ல, ஏற்கனவே செய்யக்கூடாத ஒண்ணு செஞ்சு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டான். அடுத்தது பாகாலுடைய தெய்வத்தை அவன் கட்டி பலிபீடம் கட்டி அவன் வணங்க ஆரம்பிக்கிட்டான் பார்க்கிறோம். மூன்றாவதாக தீர்க்கதரிசி அவன் ஏற்கனவே இயேசுவேலை கொலை பண்ணியிருக்கிறார். ஆனா ஆகாபு என்ன பண்றான்? இயேசுவேலுடைய அந்த பொல்லாத எண்ணத்துக்கு துணை போகத்தை நான் பார்க்கிறோம். இந்த எலியாவை கொன்று போட வேண்டும் என்று சொல்லி, ஏன்னா கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாம் சொல்ல வச்சுட்டானே, இவன் உயிரோடு இருக்கக்கூடாது என்று சொல்லி இந்த இயேசுவேல் என்கிற எலியாவை கொல்லும்படியாக அவள் ஒரு தந்திரமாக அவள் யோசிக்கிறதை நான் பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. 19:2. இல்ல 19:2. அதாவது ஆகாப் சொல்றான், அந்த 409 பேர் பாகால் தீர்க்கதரிசிகளை எலியா என்ன பண்ணிட்டாரு, வெட்டி கொண்டுட்டாருன்னு சொன்ன உடனே அவ சொல்றா, அதான் சொல்றேன், அது இயேசுவேலுடைய வார்த்தைகள்னா ஆகாப்ப எரியில தீயில எண்ணெயை ஊத்துற மாதிரி தான் இருக்கு. அணைக்க பார்க்கணும். ஒரு தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னா நம்ம அணைக்க தான் பார்க்கணும். இவன் என்ன பண்றான்? எண்ணெய் ஊத்தி இன்னும் கொழுந்து விட்டு, அவன் ஏற்கனவே போடல, அவன் ஏற்கனவே கொல்லாதவன், ஏற்கனவே எப்ப காத்திருக்கிறான். அப்போ இயேசுவேல் வந்து இன்னும் எண்ணெய் ஊத்தி கொண்டிருக்கிறான். என்ன சொல்றாங்க? இந்த 450 பேரை அவன் எப்படி கொண்டானோ அந்த உயிருக்கு நான் என்ன பண்ணுவேன், சரிக்கு சரி எலியாவுக்கு நான் பண்ணுவேன். இப்படிப்பட்ட ஒரு கொல்லாத குணமுடைய எண்ணமுடைய ஒரு மனிதர்களாக ஆகாவும் இயேசுவேலும் இருக்கிறதை பார்க்கிறோம். எல்லாவற்றும் மேலாக இச்சிக்கிற குணம், அபகரிக்கிற குணம் இந்த 2 பேருக்கு இருந்துச்சு. நாபாத் என்கிறவனுடைய அந்த கதை சொல்லுது, நாபாத் என்கிறவனுடைய திராட்சை தோட்டத்தை இவர்கள் என்ன பண்ணாங்க, அபகரித்தார்கள், அவனை கொன்று போட்டார்கள், கல்லெறிந்து கொன்று போட்டு அந்த இடத்தை அவர்கள் அபகரித்தார்கள் என்று வாசிக்கிறது. மற்றவருடைய பொருள் மேல நம்ம ஆசைப்படக்கூடாது. ஆண்டவர் நமக்குன்னு என்ன வச்சிருக்கிறார். சில நேரத்துல நம்ம கம்பேர் பண்ணுவோம். நீங்க பாத்துக்கீங்களா, அவன் நல்லா இருக்கான், அவன் இப்படி இருக்கான், 3 மாடி கட்டிட்டான், கார் சூப்பரா வாங்கிட்டான், ஆண்டவர் என்ன இன்னும் சைக்கிளே போக வச்சிருக்காரு, இன்னும் உயர்த்துவார். அவனுடைய வேலை வரும், ஆண்டவர் கண்டிப்பா செய்வாருங்க. ஆண்டவர் யாருக்கு என்னென்ன எப்பப்போ எப்படி செய்யணும்னு ஆண்டவருக்கு தெரியும். நீங்க அவர்கிட்ட நீங்க ஒண்ணும் சொல்லாதீங்க. அவன் நீங்க ஆண்டவர் பிள்ளையா, அவருடைய பலத்த கைக்குள் அடைவீர்கள், அவர் உங்களை உயர்த்தும்படி.
அவர் தான் உயர்த்துகிறார். அவருடைய கையில நம்ம அடங்கி இருக்கணும். ஆனா இன்னைக்கு மற்றவர்கள் என்ன பண்ணுவோம் நம்ம யோசிப்போம். நானு பைபிள் ஸ்டடிக்கு போறேன், 40 நாள் நான் உபவாசம் இருக்கிறேன், நான் வச்சு சாப்பிடுறது இல்லை, ஒருத்தர் பண்ணி இருக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரேன், காலையில் கொடுக்குறேன், தசமா கொடுக்குறேன். ஆனா இன்னும் அவனை போல நான் வாழலையே. அவன் நல்லா இருக்கானே, ஒண்ணுமே செய்யல, கோயிலுக்கே போறது இல்லை, ஆனா அவன் நல்லா இருக்கான். மற்றவர்களை பார்க்க நமக்கு ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். ஆகாப்புக்கு இல்லாததா, இல்ல ஏசபேலுக்கு இல்லாததா? ஆனாலும் அந்த நாபாலுடைய திராட்சை தோட்டத்தை மட்டும் அந்த கண்ணை வைத்து, சரி அட்லீஸ்ட் வாய்க்கு அவன் துரத்தி விட்டுதான் கூட பரவாயில்ல, என்ன பண்ணாங்க? பொய் சொல்லி நிருபம் எழுதி அவனை உபவாசம் சொல்லி கூட வச்சு கல்லெறிஞ்சு அவனை போட்டாங்க. ஏன்னா எல்லாத்தையும் சொல்லப்படும். கிட்டத்தட்ட 10 அதிகாரம் அடங்கிய பகுதி. நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க, 2 ராஜாக்களையும் தொடர்ந்து வருகிறது. இப்ப இதெல்லாம் நான் 1/2 மணி நேரத்துல சொல்வது கஷ்டமான காரியம். ஆனா தவறுகளை நான் சொல்லுகிறேன். அவன் செய்த தவறுகள் நாபாலுடைய அந்த திராட்சை தோட்டத்தை இச்சித்து அபகரித்து அவனை கொலை செய்தார்கள் என்று வாசிக்கிறார்கள். கர்த்தர் விடுவாரா? தண்டனை கொடுக்கிறாரு. என்ன தண்டனை பார்த்துலாமா? வாசிங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் முதல் தண்டனை 1-2. 1 ராஜாக்கள் 18:1-2. அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா 17:1 ஆண்டவர் அனுப்புகிறார். நான் சொன்னல, உங்களை அனுப்புகிறார், பஞ்சம் வரப்போகுதுன்னு போய் சொல்லுங்கிறார். அப்போ எலியா அங்க போய் சொல்றாரு பஞ்சம் வரப்போகுதுன்னா. அப்பதான் அங்க ஒரு டெஸ்ட் நடக்குது, பலி செலுத்தும்படியாக. அப்புறம் ஆண்டவர் இந்த அக்னி அனுப்பி அதை பட்சிக்கிறார். அதற்கு பிறகு 3 வருஷம் கழிச்சு பஞ்சம் பொறுமை ஆயிடுச்சு. இந்த பஞ்சத்துக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஆகாப்புடைய செயல்கள், ஆகாப்புடைய தவறுகள். ஆண்டவர் சும்மா தான் கஷ்டத்தை கொடுக்கறது இல்லைங்க ஜனங்களுக்கு. ஆமா, தவறு செய்யும் போது அதை ஆண்டவர் தண்டிக்கிறார். அந்த பஞ்ச காலத்திலும் எல்லாருக்கும் பஞ்சம் இருந்தது. ஆகாப்புடைய ஜனங்கள் எல்லாரும் பஞ்ச காலத்துல கஷ்டப்பட்டாங்க. ஆனா ஒரு மனிதனை ஆண்டவர் போஷித்துக் கொண்டே இருந்தார். யாரு? ஏலியா. ஹல்லேலூயா. அந்த பஞ்ச காலத்திலும் காக்காவை வச்சு என்ன பண்ணாரு? போஷித்தார். ஒரு விதவை வீட்டுல என்ன பண்ணாரு? போஷிக்கிறார். இப்ப ஆண்டவர் எப்படி அற்புதமாய் நடத்துறாரு. இந்த காரியங்கள் எல்லாம் நடந்த பிறகுதான் மலையை கட்டளையிடுவேன்னு சொல்லி அங்க அனுப்புகிறதை நான் பார்க்கிறேன். அப்போ 3 வருஷம் கடும் பஞ்சத்தை இவர்களுடைய தவறுகளினாலே இவர்களும் இந்த ஜனங்களும் கஷ்டப்பட்டார்கள். கடும் பஞ்சம் என்று வாசிக்கிறோம். அப்போ அது ஒரு பெரிய ஒரு தண்டனையாக இருக்கிறது. 2வது, ஆகாபுடைய குடும்பம் அனைவரும் தேவனுடைய தண்டனையால் கொலை செய்யப்பட்டார்கள். எல்லாருமே செத்து போனாங்க. நீங்க அப்படி 2 ராஜாக்கள் திருப்பி கொடுங்க. 2 ராஜாக்கள் கொடுங்க, 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 10:11. ஆகாபின் குடும்பத்தாரில் மீதியான யாவரையும் அவனுக்கு இருந்த எல்லா மந்திரிகளையும் அவனை சேர்ந்த மனுஷரையும் அவனுடைய ஆசாரியர்களையும் அவனுக்கு ஒருவரையும் மீதியாக வைக்காதபடிக்கு யெகூ கொன்று போட்டான். யெகூ என்கிற ஒரு ராஜா ஆண்டவர் தான் அவனை சுத்தி அனுப்புறார். நீங்க படிச்சு பாருங்க. யெகூவை ஆண்டவர் இந்த ஆகாப்புக்காகவே ஆண்டவர் என்ன பண்றார்? பலத்தை கொடுத்து இவன் ஒருத்தரும் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? அனுப்புவதை நம்ம பார்க்கிறோம். என்ன நடக்குது? அவன் அனைவரையும் கொலை செய்தான் என்று வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் நீங்க 21ஆம் அதிகாரம், மறுபடியும் 1 ராஜாக்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்கள. 21:19. நீ அவனை பார்த்து நீ கொலை செய்ததும் எடுத்துக் கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ அங்க நடந்த பிள்ளைகள்லாம் செத்துட்டாங்க. இப்ப ஆகாபுக்கு ஆண்டவர் என்ன தண்டனையை சொல்லியிருந்தாருன்னா, நீங்க 19ஆம் வசனத்துல எந்த இடத்துல நாபோத்தை நீ கொலை செய்து அந்த இரத்தத்தை நாய்கள் நக்கினதோ அதே இடத்துல ஆகாபு நீயும் என்ன பண்ணுவ? அங்க விழுந்து உன்னுடைய இரத்தத்தை நாய்கள் நக்கும். எவ்வளவு பெரிய தண்டனை பாருங்க. ஆண்டவர் அப்படி சொல்லிட்டு, ஆனா இவன் என்ன பண்ண தெரியுங்களா? ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் ரொம்ப மன்னிக்கிறவர்கள். அதான் பிரச்சனையே. ஆண்டவர் நம்ம போய் அவர் காலில் விழுந்துட்டோம்னா எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரு? ஆமா, மன்னிச்சிடுறாரு. ஆமா, அதுக்குதான் ஆண்டவர் சிலுவையில்
சிலுவையிலே ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை தந்தார். அப்ப இங்க என்ன நடக்குது? ஆகாப் 27 ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்ட போது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரெட்டை போர்த்துக் கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலை படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். இதுவரைக்கும் இல்லாத குணம். ஆண்டவர் உன்னை பழிவாங்க போகிறார் சொன்ன உடனே இதுவரைக்கும் செய்யப்படுத்தாத எல்லா குணமும் அவன்கிட்ட வந்துருச்சு. ரெட்டுடித்து கொண்டான், சாம்பல்ல உட்கார்ந்தான், ஜெபம் பண்ணான், உபவாசம் பண்ணான், தாழ்மையா நடந்து கொண்டான். கர்த்தர் என்ன பண்ணார்? அவனுக்கு மனம் இறங்கி 29 வசனத்துல ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வர பண்ணாமல் அவன் குமார நாட்களில் அதை அவன் வீட்டு மேல் வர பண்ணேன். என்ன சொல்லிட்டாரு? ஆண்டவர் கொஞ்சம் இறங்கிட்டார். ஆனா சொல்லிட்டாரு, சொன்ன தண்டனை உனக்கு கண்டிப்பா உண்டு. ஆனா உனக்கு கிடையாது, சந்ததி உன் பிள்ளைக்கு கிடைக்கும். அவன் தப்பிக்கிட்டான். ஆனா யார் மாட்டிக்கிட்டான்? அவன் பையன் மாட்டிக்கிட்டான். நடந்தது என்ன தெரியுமா? இப்ப 2 ராஜாக்கள் திருப்பிங்க. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 23 வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் அது நடக்குது பாருங்க. 9:23. அப்பொழுது யோராம் தன் ரதத்தை திருப்பிக் கொண்டு ஓடி போய் அகசியாவை நோக்கி, அகசியாவே, இது சதி என்றான். இது சதி என்றான். கொடுத்து வாசிங்க. யெகூ தன் கையால் இல்லை நானே யோராமுடைய நெஞ்சில் உருவி புறப்படத்தக்கதாய் அவனை அவன் புயங்களின் நடுவே எய்தான். அதனால் அவன் தன் ரதத்திலே சுருண்டு விழுந்தான். இந்த யோராம் யார் தெரியுமா? ஆகாபுடைய பையன். ஆண்டவர் சொன்னார்ல, நீ தப்பிச்சிருவ, ஆனா உன் பையன் அதே இடத்துல ரத்தம் சிந்த வச்சு நாய்கள் வந்து நக்கும் சொன்னல, அது இங்க நடைபெறுகிறத நான் பார்க்கிறோம். நடந்தது என்ன? 26 வருஷத்துல நேற்று நாபோத்தின் ரத்தத்தையும் அவன் குமாரனின் ரத்தத்தையும் கண்டேன் அல்லவா என்றும் இந்த நிலத்தில் உனக்கு நீதியை சரி கட்டுவேன் என்றும் அப்பொழுது கர்த்தர் சொன்னாரே, இப்போதும் அவனை எடுத்து கர்த்தருடைய வார்த்தைப்படி இந்த நிலத்தில் எரிந்து போடு என்றார். நடந்தது என்ன? இது யூதாவின் ராஜாவாகிய அகசியா கண்டு தோட்டத்தை விட்டு வெளியே ஓடி போனான். யெகூ அவனை பின்தொடர்ந்து அவனையும் ரதத்தில் வெட்டி போடுங்கள் என்றார். அவர்கள் இப்லேயாம் கிட்ட இருக்கிற கூர்மலையின் மேல் ஏறுகிற வழியிலே அப்படி செய்தார்கள். அவன் ஓடி போய் அங்கே செத்து போனான் என்று வாசிக்கிறோம். இந்த எங்க சொன்னது இங்க வந்து முடியுது பாருங்க. இல்ல எவ்வளவு பெரிய தண்டனை. ஆகாப் செத்துட்டான், ஆகாப் மரணமடைந்துட்டான். ஆனா அவன் மகன் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை இங்கே ஆண்டவர் நிறைவேற்றுகிறது பார்க்கிறோம். இந்த துர்மரணத்துக்கு காரணம் யாரு? ஆகாப். தன்னுடைய மகனை அவன் ராஜ்யபாரத்திலிருந்து எடுக்க வைக்கிறதுக்கு காரணம் யாரு? ஆகாப். ஆகாபு இப்ப யேசபேலுக்கு ஆண்டவர் விட்டுருவாரா? ஆகாபுக்கே இந்த தண்டனைனா யேசபேலுக்கு என்ன தண்டனை இல்ல? அதே நீங்க 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் வச்சுங்க. இந்த சம்பவம் முடிஞ்ச பிறகு யெகூ எங்க போறாரு தெரியுமா? யெகூன்றவர் ராஜா நேரா எங்க போறாரு? யேசபேலை பார்க்கணும். இதெல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டார், நீ யாரையும் விடக்கூடாது. அங்க போகிறாங்க. அங்க என்ன நடக்குது? 9ஆம் அதிகாரம் 33 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் யாரு? அவ யெகூ ராஜா வருகிறதை பார்த்து அவன் மேல இருந்து மாடி வந்து பாக்குறான். சிங்காரித்து கொண்டிருக்கிறான். வீட்டுல போய் படிச்சு பாருங்க. நல்ல மேக்கப் போட்டு நல்ல இருக்கும்போது அவளுக்கு அந்த சத்தம் வருது. பாக்குறா, யெகூ வரான். அப்போ இவருடைய ஆட்கள் அங்க போய் என்ன பண்றாங்க? அவளை கீழே தள்ள சொல்றாரு. யாரு? யெகூ என்கிற ராஜா. ஆண்டவர் இந்த காரியங்களை அவர் அனுமதிக்கின்றார். தொடர்ந்து வாசிங்க. தள்ளினார். அவனுடைய ரத்தம் சுவரிலும் போதுங்க, அவ்வளவுதான். மாடியில இருந்து இத்தனை மாடிலாம் போடல. மாடியில இருந்து விழுந்தா என்ன ஆகும்? உடம்பு செதறும் போது ரத்தம் எப்படி தெரிக்குது. தெரிச்சு சுவரிலும் குதிரைகள் மீதும் என்ன ஆச்சு? இவன் என்ன பண்றான்? யெகூ வந்து அவளை மிதிச்சு கொன்று அவன் உள்ளே போய் புசித்து குடித்திருந்தான் என்று வாசிக்கிறோம். இவனை அடக்கம் பண்ணுங்க, இவன் ராஜகுமாரி, இவனை அடக்கம் பண்ணுங்கள் கிண்டலா சொல்லிட்டு போறான். எவ்வளவு பெரிய தண்டனை யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில ஒரு இது பெரிய கதை. ஆகாப் நான் எல்லாத்தையும் சொல்ல முடியல. வசனங்கள்லாம் சொல்லி நீங்க வீட்டுல போய் இதெல்லாம் படிக்கணும். இந்த கதைகள்லாம் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஒருவேளை அவங்க ரொம்ப ஆடாத ஆட்டம் ஆடினாங்க, ரொம்ப ஆடினாங்க.
ஆனா ஒரு நிலையில ஆண்டவர் சொன்ன எல்லா தண்டனைகளும் இன்றைக்கு நிறைவேறினது என்று சொல்லி எவ்வளவு பெரிய தண்டனை ஆண்டவர் கொடுத்தார். அவங்க குடும்பமாகவே என்ன பண்ணாங்க, அவங்க மரணம் அடைந்தார்கள் என்று வாசிக்கிறோம், வெட்டி போட்டால் வாசிக்கிறோம், ரத்தத்தை நாய்கள் நக்கினது என்று வாசிக்கிறோம், சரீரம் உடைந்து போனது என்று வாசிக்கிறோம். எவ்வளவு கொடுமையான தண்டனை ஆண்டவர் கொடுத்தார் பாருங்க. ஒரு ஆகாபு மன்னிப்பு கேட்டு திருந்தினா அவனுக்கு கிடைக்கலானா யோராவுக்கு அவனுடைய மகனுக்கு அந்த தண்டனை ஆண்டவர் கொடுக்கின்றார். அதுவே நம்ம அன்னைக்கு சொன்னேன், நாம செய்கிற ஒரு தவறு நம்முடைய குடும்பங்களை பாதிக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கு. ஆகவே ஆண்டவரத்தில் நம்ம அறிக்கை ஆகா நிறைய தவறுகளை செய்தார். அவருடைய மனைவி இயேசுவேலும் அதிக தவறுகளை செய்தார்கள். அவர்களை தண்டைக்கும் பட்டார்கள். இந்த தண்டனைகளாம் ஆண்டவர் நமக்கு நிஷ்டாந்தமாக நமக்கு வைத்திருக்கிறார். நாம செய்யக்கூடாது, நாம இந்த தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் என்பதற்காக ஆண்டவர் நமக்கு இந்த காரியங்கள் தருகிறார். ஆகவே அவருடைய வாழ்க்கையில் இந்த தவறுகளை நாம் ஒருபோதும் செய்யாது இருக்க கர்த்தர் நமக்கு தொடர்ந்து கிருபைகளை தருவார்கள். கண்களை மூடி கர்த்தர் நோக்கி நாம் சொன்னோம்.